இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட பொற்கால ஆட்சி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஏற்றுக்கொண்டது. எனக்கு பிறகு இந்த பொறுப்புக்கு அப்துல்லாஹ் பின் உமர் ஆகிய என்னுடைய மகனை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நினைக்காதீங்க. வாரிசு அரசியலை இங்கே தடை செய்தார்கள். தனக்கு பிறகு இந்த அதிகாரத்திற்கு அவர்தான் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதை தடுத்தார்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நான் விலகிக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரப்பளவை பார்த்தால் இன்னைக்கு இருக்கிற அந்த நாடுகளோடு ஒப்பிடு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளின் காரணமாக செய்யாத தவறுக்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எழுத்து அவ்வளவு அபாயமானது. பல கூறுகளாக பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு சூழல் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்படுகிறது. சிறந்த ஆளுமையாக இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கப்படுபவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய பேர குழந்தைகளில் முதல் நபர். அவர் அந்த பொறுப்புக்கு வந்தவுடன் இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6வது ஹலீஃபாவாக மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த நிலையில்தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விஷம் கொடுத்து அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். கர்பலாவினுடைய அந்த வரலாற்று பின்னணி அங்கிருந்து தான் தொடங்குகிறது. பெருமானாருடைய குடும்பம் முழுவதும் அடுத்தடுத்து இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை இழந்து, நீங்க போனீங்க நாங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்று தடுத்த நிலையிலையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிற்கு வந்தார்கள். இந்த அதிகாரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இது வாக்குறுதியை மீறுகிற செயல், அது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது. உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற நிலையில் கர்பலாவிற்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் கூஃபாவாசிகள் கைவிட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தினால் உருவாக்கப்பட்ட அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னந்தனியான நபராக ஒரு சிங்கமாக அந்த இடத்தில் போராடினார்கள். அபூபக்கரே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? உங்களை விடவா தலைமை பொறுப்புக்கு நாங்கள் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோம்? அந்த ஹைருனா, நீங்கள் தான் எங்களிலே மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். வஸய்யிதுனா, எங்களுக்கு தலைவராக இருக்கின்ற தகுதி படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வஹப்புனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிக நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். எல்லாத்தையும் விட இந்த உலகத்தில் என் நேசத்திற்கு உரியவர் என்று பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்ட முதன்மையான நபர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து முதலாக பையத் செய்தவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அங்கிருந்த அன்சாரிகள் எல்லாம் பையத் செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். எந்த பிரச்சனையும் வரவில்லை சமுதாயத்திலே. ஏனென்றால் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே, அவர்களுடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த தருவாயிலேயே, என்னுடைய இடத்திற்கு அடுத்து வரவிருக்கின்ற ஆட்சியாளர் யார் என்பதை, அது அபூபக்கர் தான் என்பதை பல கட்டங்களில் அவர்கள் அடையாளப்படுத்தி சென்றிருந்ததின் காரணமாக அங்கே எந்த குழப்பமும் வரவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார். பிரச்சனை இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது ஒரு 2 ஆண்டுகள் 3 மாதம் தான் நீடிக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டார். எல்லோருக்கும் தெரியும், குறைந்த கட்ட ஆட்சி காலம்தான். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட பொற்கால ஆட்சி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.
அதையெல்லாம் சொல்லுவதற்கு இங்கே நேரமில்லை, சுருக்கமாக வருகிறேன். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆண்டு காலம் ஒரு 3 மாதங்களும் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வஃபாத்துடைய காலம் நெருங்கி விடுகிறார். மரண தருவாயிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த சமயத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சமுதாயம் நமக்கு பிறகு பிளவுபட்டு விடக்கூடாது, தலைமை யார் என்பதை தீர்மானிப்பதில் எந்த விதமான சச்சரவுகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனத்தோடு கையாண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபிகள் சிலரை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். மூத்த சஹாபிகள் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபிகளும் முக்கியமாக அந்த சபையிலே இருந்தார்கள். இவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், யாரை அடுத்த அமீராக நியமிப்பது என்ற ஆலோசனை கேட்டு, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உமர் தான் எனக்கு அடுத்த அமீராக வர வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்ல, அதை அந்த நபர்களும் ஏற்றுக்கொள்ள பள்ளிவாசலில் வைத்து அறிவிப்பு செய்யப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற போது மரணம் அடைவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறார். அடுத்த கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் பையத் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அப்பொழுதும் எந்த பிரச்சனையும் சமுதாயத்திலே வரவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஏற்றுக்கொண்டது. மிகச்சிறந்த முறையிலே ஆட்சி செய்தார்கள் என்பதெல்லாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால ஆட்சி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். அதிலிருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹிஜ்ரி 23 வரை 10 ஆண்டு கால ஆட்சியை அவர்கள் செய்தார்கள். மிகச்சிறந்த நிர்வாகம், மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனையிலும் முன்மாதிரியான ஒரு அரசாங்கமாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றது என்பது உலகறிந்த உண்மை. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சுபுஹ் தொழுகைக்காக அவர்கள் இமாமாக வந்து நின்று தக்பீர் கட்டி தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது சமூக விரோதிகளில் ஒருவன் திட்டமிட்டு கொண்டு வந்திருந்த ஆயுதத்தினால் அவர்களை தாக்குகிறான். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விடுகிறார்கள். தொழுகை அதற்கு பிறகு இன்னொரு சஹாபியின் மூலமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நிறைவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு சில தினங்கள் அவர்கள் உயிருக்கு போராடிய நிலையில்தான் அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள் என்பது நாம் அறிந்த செய்தி. இங்கே புகாரியினுடைய அறிவிப்பை பாருங்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தினுடைய விளிம்புகளுக்கு நெருங்கி கொண்டிருக்கிற போது இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த அந்த கவனத்தின் அக்கறையின் காரணமாக பல்வேறு கெட்ட உபதேசங்களை செய்கிறார்கள். அடுத்து இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்து இந்த சமுதாயம் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்து வருகின்ற தலைவர் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கெட்ட விஷயங்களை தான் மரணத்தினுடைய விளிம்பில் இருந்த நிலையிலேயும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி உபதேசித்துக் கொண்டிருக்கிற போதுதான் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுக்கு அடுத்து இந்த பொறுப்பில் யார் வர வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து சொல்லிவிடுங்கள் என்று கேட்கப்பட்டவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 6 நபர்களை இனம் காட்டுகிறார்கள். 6 நபர்கள், புகாரியினுடைய விரிவான அறிவிப்பு, 6 நபர்களை இனம் காட்டுகிறார்கள். யாரையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள்? ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 6 நபர்களை இனம் காட்டி எனக்கு பிறகு இந்த 6 நபர்களில் ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். 6 நபர்களும் முத்தான நபர்கள். அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலேயும் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் அங்கே இருந்தது. இந்த 6 நபர்கள் யார் என்று பார்த்தால்
எல்லோருமே சொர்க்கவாசிகள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள். இதைவிட வேறு என்ன அங்கீகாரம் வேண்டும்? அந்த நேரத்தில் இருந்த அந்த அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபிகளில் இந்த 6 நபர்களும் உட்பட்டவர்கள். இவர்களை அடையாளப்படுத்தி நபிகள் நாயகத்துடைய நாவினால் இவர் சுவனவாசி என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். அதனால் இவர்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த பொறுப்புக்கு அப்துல்லாஹ் உமராகி என்னுடைய மகனை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நினைக்காதீங்க. வாரிசு அரசியலை இங்கே தடை செய்தார்கள். தனக்கு பிறகு இந்த அதிகாரத்திற்கு அவர்தான் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதை தடுத்தார்கள். மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரக்கூடும். அந்த சிந்தனை தவறானது. என் மகனை நீங்கள் முன்னிறுத்தலாம் என்று நினைக்காதீர்கள். அதை விட்டுவிட்டு இந்த 6 நபர்களில் ஒருவரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அவர்களுடைய உடல் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மக்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், இந்த 6 நபர்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொல்லி கலீஃபாவினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறார். இப்ப இந்த 6 பேர்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம், நீங்க யார் அமீராக வந்தாலும் இஸ்லாமிய தலைமைக்கு வந்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த 6 பேருடைய கையில அந்த பொறுப்பை நீங்களே ஒருத்தரை தேர்வு செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த 6 நபர்களும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட இந்த 6 சஹாபிகளும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த நேரத்தில் அடுத்த ஹலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பது மிக அற்புதமான ஒரு வரலாற்று செய்தி. அந்த இடத்தில் அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்கின்ற கிங் மேக்கராக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக அந்த வரலாறு அவர்களை பார்க்கிறது என்பதை நாம் வரலாற்றின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அந்த 6 பேரு ஒரு இடத்துல ஒன்று கூடின உடனே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம 6 பேர் இருக்கோம், இந்த 6 பேரு ஒருத்தர் முன்னிறுத்தி விட்டு இன்னொருவர் விலகி கொண்டால் 3 பேராக ஆகிவிடுவோம் என்று சொல்லி முதலாக அந்த முடிவெடுக்கின்ற அந்த நிலை எப்படி வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற போது அந்த 6 பேர்ல 3 பேர் விலகிக்கிட்டாங்க. யார் விலகினா? முதலாவதாக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அதிகாரத்தை நான் அலியிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய அதிகாரத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் அதிகாரத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே கொடுத்து விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று 6 நபர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது 3ஆக குறைந்து போனார்கள். இந்த வழிகாட்டுதல் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோம். இப்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க. எந்த 3 பேரு? ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 3 பேர் இருக்கிறோம், இதுல நான் விலகிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளுமை, பெருந்தன்மை என்று பாருங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பொறுப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு போட்டிகளும் பொறாமைகளும் என்னவெல்லாமோ முயற்சி செய்யப்படுகிறது. ஒரு வார்டு கவுன்சிலர் என்ற பொறுப்பை பெறுவதற்காக எவ்வளவு பணங்கள் செலவழிக்கப்படுகிறது, எத்தனை உள் விளையாட்டுகள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம் அல்லவா? அதிகாரத்தை பெறதுக்காண்டி அவ்வளவு பேராசையோடு செயல்படுகிற நிலையை பார்க்கிறோம். எப்படியாவது இதை தக்க வச்சுக்கிறணும், இந்த அதிகாரம் நம்ம இடத்திலிருந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, பதவிகளை பெறுவதற்காக என்னவெல்லாமோ நாடகங்கள் நடத்தப்படுவதை பார்க்கிறோம் அல்லவா? ஆனா அந்த நேரத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நான் விலகிக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரப்பளவை பார்த்தால் இன்னைக்கு இருக்கிற அந்த நாடுகளோடு ஒப்பிடு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாம் அல்லாத நாடுகள் என்று பல பகுதிகள் இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் சரி, அது அல்லாத சில பகுதிகளையும் எடுத்து பார்த்தா
50க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்னைக்கு அந்த பகுதியில இருக்கு. அத்தனையையும் ஒன்றாக நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்திருக்கின்ற காலகட்டத்துல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துகிட்டாங்க. நான் விலகிக்கிறேன், இப்ப நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, இந்த 2 பேரும் முடிவு செஞ்சு உங்கள ஒருத்தரை நீங்களே தீர்மானிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்கள ஒருத்தரை நீங்களே தீர்மானிச்சுக்கிறீங்க, நீங்க யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதை நான் ஆமோதிக்கிறேன், மக்களும் ஆமோதிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்ப 2 பேரும் மௌனமா இருக்கிறாங்க. புகாரியில வர்றது அப்படி சொல்றேன், நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல, ஆதாரபூர்வமான அறிவிப்பு. 2 பேரும் மௌனமா இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒன்னும் சொல்லல, அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒன்னும் சொல்லல, 2 பேரும் மௌனமா இருக்கிறாங்க. அந்த மௌனம் எதை உணர்த்துகிறது என்றால், அந்த 2 பேரிடத்திலையும் அதை காண விருப்பம் சற்று இருந்தது என்பதை நாம் ஏற்றுதான் ஆக வேண்டும். இதுல ஒளிவு மறைவோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேரிடத்திலையும் மௌனமா இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலியே நீங்க இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லல, அலி ரலியல்லாஹு அன்ஹு நீங்க இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காட்டல. 2 பேருமே மௌனமா இருந்தாங்க. அதுக்காண்டி அவங்கள குறைச்சு மதிப்பிடுகின்ற அதிகாரமும் நமக்கு இல்லை. என்ன 2 பேரும் நினைச்சாங்க, இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் சரியான நபராக இருப்போம், இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் எண்ணியதினால் 2 பேரும் மௌனமா இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்ப நான் ஒரு முடிவு சொன்னா நீங்க கட்டுப்படுவீங்களா? 2 பேரும் கட்டுப்படுறேன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் அவங்க சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா, உங்க 2 பேர்ல நான் அலியை விட்டுட்டு உஸ்மானை தேர்ந்தெடுத்தா, அலி ஆகிய நீங்கள் உஸ்மானுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எந்த சச்சரவும் பண்ணக்கூடாது, நிர்வாகத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்று அவர்களிடத்துல உறுதிமொழி வாங்கினாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல உறுதிமொழி வாங்கினாங்க, உங்களை விட்டு அலியை நான் தேர்ந்தெடுத்தால் அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று 2 பேரிடத்திலையும் உறுதிமொழி வாங்கிவிட்டு இப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சொன்னாங்க. அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேர் இருக்கும்போது உஸ்மான் அவர்களை தேர்ந்தெடுத்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறார். 2 பேருமே தரத்துல பார்த்தா ஒரே மாதிரியான நிலையில் இருந்தாங்க. 2 பேருமே குறைஞ்சவங்க கிடையாது. நபிகள் நாயகத்துடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், பெருமானாருடைய மகள்களை மணமுடித்தவர்கள், சொர்க்கவாசி என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், எல்லா வகையான தன்மையும் அவர்களிடத்திலே ஒருங்கிணைந்து இருந்தாலும் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதால் மூத்தவர்களாக இருந்தாங்க. அந்த காரணம் அப்படி சொல்லப்படல, நாம விளங்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு வித்தியாசம் இருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மத்தியில பார்த்தா ஒரு 23 வயசு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை அந்த வயதின் காரணமாக அவர்கள் அதை முன்னிறுத்தி இருக்கலாம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல பையத் செஞ்ச உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வதாக பையத் செய்தார்கள். மக்களும் பையத் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக உருவெடுத்து விட்டார்கள். எந்த பிரச்சனையும் வரல சமுதாயத்துல. அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு கட்ட குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 12 ஆண்டு காலங்கள் நீடிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் வரை நீடிக்கிறது. அந்த நேரத்தில் சமுதாயத்தினுடைய மனோநிலைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற போது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகியாக, மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவங்க ரொம்ப இரக்க குணமும் யாரையுமே எளிதில் நம்பிவிடக்கூடிய ஒரு சுபாவமும் இயற்கையாக அவர்களுக்கு இருந்ததினால், யாரோ செய்கிற தவறுக்காக தான் பழியை சுமந்து கொள்ளுகிற நிலையை நிறைய சந்திச்சாங்க. அவங்களுடைய ஆட்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா நாம் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அவங்களுடைய ஆட்சியினுடைய அந்த வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற போது
அவங்க வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புகின்ற இயல்பு படைத்தவர்களாக இருந்ததினால் யாரோ செஞ்ச தவறுக்காக அவர்கள் அந்த தண்டனையை அனுபவிக்கின்ற, அவர்கள் அவப்பெயரை சந்திக்கின்ற ஒரு நிலை இஸ்லாமிய வரலாற்றிலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த ஏற்பட்டதனுடைய விளைவாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலேயே ஒரு நாள் அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த கொலையினுடைய பின்னணி எல்லாம் விரிவான தகவல்கள், அதை சொல்லுவதற்கு நேரமில்லை. சமுதாயத்தில் ஏற்பட்ட பல்வேறு கட்ட குழப்பங்களின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளின் காரணமாக செய்யாத தவறுக்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டதற்கான காரணத்தை கூட சுருக்கமாக நினைவுபடுத்துவதாக இருந்தால், எகிப்துல ஒருத்தர் கவர்னராக இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு அபி சர்ஹ் என்று அழைக்கப்படக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர் கவர்னராக இருந்தார். ஆனா அவருடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு பிடிக்காமல் ஒரு கட்டத்தில் அதிருப்தி அடைந்தவர்களாக அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறது. அந்த கோரிக்கையை ஏற்று அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகின்ற போது அந்த மக்களிடத்திலே என்ன சொன்னார்கள் என்றால், முஹம்மது இப்னு அபீ பக்கர் என்பவரை உங்களுக்கு நான் அமீராக நியமிக்கிறேன், அவர் இனிமேல் உங்களை நிர்வாகம் செய்வார் என்று சொல்லி கடிதத்தின் மூலமாக இந்த தகவலை தெரியப்படுத்துகிறார்கள். முகமது பின் அபீ பக்கர் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார். அவங்களதான் அந்த மக்கள் விரும்பினாங்க, எங்களுக்கு அமீரா இவரை நியமிங்கன்னு சொல்லி. அந்த நியமனத்தின் அடிப்படையில் அதை கடிதமாக எழுதி எகிப்தினுடைய அந்த கவர்னருக்கும் அங்குள்ள மக்களுக்கும் அவர்கள் அனுப்புகின்ற போது அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னவென்றால், இதா ஜாஅக்கும் முஹம்மது பின் அபீ பக்கர் ஃபக்பலூஹு, முஹம்மது பின் அபீ பக்கர் உங்களிடத்திலே பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட அந்த கடிதத்தினுடைய வாசகங்கள் அமைய பெற்றிருக்கிறார். ஆனா அந்த கடிதத்தை எழுதியவர் என்ன செய்து விடுகிறார் என்றால், ஒரே ஒரு புள்ளியை தான் மாத்தினார். கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எழுத்து அவ்வளவு அபாயமானது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுதின அந்த கடிதத்துல தன்னுடைய எழுத்தாளரை நம்பி அந்த வாசகத்தை எழுத சொன்னார்கள். ஆனா அவர் எப்படி மாத்தி எழுதினார் தெரியுமா? ஃபஇதா ஜாஅக்கும் முஹம்மது பின் அபீ பக்கர் ஃபக்துலூஹு, ஃபக்பலூஹு என்று இருந்தத அவர் ஃபக்துலூஹு என்று மாற்றிவிட்டார். சில புள்ளிகள் தான் மாற்றப்பட்டன. அந்த புள்ளிகள் மாறியது அர்த்தத்தை எப்படி மாற்றியது என்றால், முஹம்மது பின் அபீ பக்கர் உங்களிடத்திலே வந்தால் அவரை நீங்க கொலை செஞ்சிருங்க என்ற அர்த்தத்தை அந்த கடிதம் கொடுத்தார். இந்த கடிதம் கொண்டு செல்லப்படுகிறது. வடியிலேயே இடைமறித்து அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை சில பேர் பார்க்க, கடைசியாக இப்படி ஒரு வாசகம் இருந்தவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான அந்த கிளர்ச்சி கூடுதலாக வருகிறது. ஏற்கனவே பல்வேறு விதமான கிளர்ச்சிகள் நடைபெற்று அவப்பெயர்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் ஒரு முஸ்லிமை கொலை செய்வதற்கு அநியாயமாக உத்தரவிடுகிறார், நல்லவரை போன்று நாடகமாடுகிறார் என்ற அவப்பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த கடிதத்தை குறித்து விசாரிக்கின்ற போது அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட உடன் இருக்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் இப்படி எழுதல, நான் எழுத சொல்லல, இப்படி ஒரு வாசகம் இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொன்னாங்க. அப்போ கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உஸ்மான் சத்தியம் செய்து சொல்வதாக இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும், நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலும் கூட மற்ற நபர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த பிரச்சனை பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து கடைசியில் அதுதான் அவர்களுடைய கொலைக்கும் காரணமாக அமைந்தது. அநியாயமா கொலை செய்யப்பட்டாங்க. மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்தாலும் கூட அநியாயமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு 4வது ஹலீஃபாவாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களின் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார். தேர்வு செய்யப்பட்டவுடன் ஏற்கனவே சமுதாயத்தில் ஏற்பட்டிருந்த ஃபித்னாக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. என்ன ஆரம்பித்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கருத்து ஒரு புறமும், இன்னொரு புறம் பார்த்தால் இந்த கொலையினுடைய பின்னணியில்
மறைமுகமாக அலி இருந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வட்டத்தில் வேகமாக பரவுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம், அலி அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும், அதற்கான நியாயமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் என சமுதாயம் பல கூறுகளாக பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு சூழல் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்படுகிற இந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் போது ஷாம் தேசத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற போது ஒட்டுமொத்த ஷாம் தேசத்திற்கும் அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறார். ஒட்டுமொத்த ஷாம் தேசத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக அவர்களை நியமித்தது ஜோர்டான் என்ற பகுதிக்கு நியமித்தார்கள். அதற்கு பிறகு டமாஸ்கஸையும் சேர்த்து அவர்களை பார்க்க சொன்னார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஷாம் தேசம் முழுமைக்கும் அதிகாரமிக்க ஒரு ஆளுநராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநராக மட்டும் 20 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். ஷாம் தேசத்தினுடைய தலை சிறந்த நிர்வாகி. கர்பலாவை புரிந்து கொள்ளுகிற போது அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நாம் குறைத்து மதிப்பீடு செய்துவிடக் கூடாது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரின் நேரடி கண் பார்வையிலே இருந்தவர்கள், வஹியை எழுதுகின்ற காத்திபுல் வஹியாக இருந்தவர்கள், பெருமானாருடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் சொந்தக்காரராக இருந்தவர்கள். அதனால் யசீதுடைய தந்தையாக முஆவியா ரலியல்லாஹு இருப்பதினால் யசீதினுடைய நடவடிக்கைகளை வைத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைத்து மதிப்பீடு செய்கின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நபித்தோழர்கள். நபித்தோழர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ அவர்களுடைய செயல்பாடுகள் இது சரியா அது சரியா என்று நாம் முடிவு செல்வதற்கோ நாம் அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். குல்லுஹும் அதூருன், பெருமானார் சொன்ன வார்த்தை, அவங்க எல்லாமே நீதமானவர்கள், அவங்க எல்லாமே சத்தியமானவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய பார்வைக்கு சில தவறுகள் தெரிந்தாலும் கூட அதன் யதார்த்தம் என்ன என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அதனால் யாரையும் குறைத்து மதிப்பீடு செய்து விடக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு உமையா எனும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பனு உமையா என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான கண்டன குரல் முதலாவதாக ஷாம் தேசத்திலிருந்து ஒலிக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்ற வரை நாங்கள் பையத் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத் செய்யவில்லை. அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த ஷாம் நாட்டிற்கு கவர்னராக இருந்தாலும் கூட, நீங்கள் அமீருல் முஃமினீன் என்று நான் பையத் செய்ய வேண்டும் என்றால் இந்த கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அப்படி தண்டிக்கப்படுற வர நான் உங்களுடைய நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று அவங்க ஒரு தனி அரசாங்கம் நடத்துவதை போன்ற ஒரு சில நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகி போய்விட்டது. ஒரு புறத்தில் பார்த்தால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு நாம் தான் காரணம் என்ற ஒரு வதந்தி, இன்னொரு புறத்தில் ஷாம் நாடு போன்ற அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் எல்லாம் நம்முடைய பையத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லுகிற நிலை. இதை பார்த்தவுடன் 5 ஆண்டு காலங்கள் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி நீடிக்கிறது. ஆனால் அந்த 5 ஆண்டு காலத்திலே கூட மதீனாவில் அவர்கள் இருந்து ஆட்சி செய்யவில்லை. தன்னுடைய ஆட்சியினுடைய தலைநகராக கூஃபாவை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். கூஃபா என்பது இப்பொழுது இருக்கின்ற ஈராக்கினுடைய ஒரு பிரபலமான நகரம். தன்னுடைய தலைமையகமாக மதீனாவை துறந்தவர்கள் கூஃபாவை தேர்ந்தெடுத்தார்கள். காரணம் என்னவென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதரவாளர்களில் அதிகமானவர்கள் அந்த கூஃபா பகுதியில் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில நிர்வாக வசதிக்காக தலைநகரை கூஃபாவாக மாற்றிக்கொண்டார்கள். இப்படி மாற்றிக்கொண்டு நிர்வாகம் செய்தாலும் கூட அந்த 5 ஆண்டு காலகட்டத்திலே பல்வேறு கட்ட பிரச்சனைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த விரும்பத்தகாத நிகழ்வுகளில் 2 நிகழ்வுகளை நாம் சொல்லியாக வேண்டும்.
ஒன்று ஒட்டக போர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போரை சந்தித்தார்கள். இரண்டாவது சிஃபீன் என்ற ஒரு போரை சந்தித்தார்கள். இந்த ஒட்டக போர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தால் வழிநடத்தப்பட்ட ஒரு போர். அதுல முக்கிய தலகர்த்தாக்களாக யார் இருந்தார்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். அதே போன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த மூத்த சஹாபிகளுடைய வழிகாட்டுதலில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகம் போர்க்களம் கண்டது. எவ்வளவு பெரிய விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறி இருக்கிறது என்பது பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக முஸ்லிம்களை கிளர்ந்தெழுந்தார்கள். முஸ்லிம்களை ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சண்டை போட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் ஜமல் போரிலே கொல்லப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். சிஃபீன் என்ற போர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக வழிநடத்திய போர். அந்த போரிலேயும் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படி சிஃபீன், ஜமல் ஆகிய இந்த 2 போர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்த விரும்பத்தகாத நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 5 ஆண்டு கால முடிவிலே அவர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வருகிறது. அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார். அவங்க ஷஹீதாக்கப்பட்ட உடனே சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எல்லாரும் முடிவு செய்கிறார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் பையத் செய்து கொடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பொறுப்புக்கு நியமித்து விடுகிறார். இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பிலே இருக்கின்ற போது பார்க்கிறார்கள், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறார். எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு ஆளுமையாக அவர்கள் செயல்பட்டார்களோ, அதே மாதிரி மிகச்சிறந்த ஆளுமையாக இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கப்படுபவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய பேர குழந்தைகளில் முதல் நபர். அவர் அந்த பொறுப்புக்கு வந்தவுடன் 6 மாச காலம் தான் அந்த பொறுப்புல இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்க இருக்கல. 6 மாச காலம் இருக்கிறாங்க. எப்ப இருந்து இருக்கிறாங்க? ஹிஜ்ரி 40ல இருந்து 41, ஒரு 6 மாத காலங்கள் தான் அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. இருந்தவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால், ஒன்றுபட்ட சமுதாயம் அரசியல் காரணங்களுக்காக தலைமையை யார் தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக அடித்துக் கொண்டு இப்படி செத்து கொண்டிருப்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. பெருமானார் காட்டி தந்த வழிமுறை அல்ல. அவர்கள் கட்டமைத்த இந்த சமூக கட்டமைப்பு எந்த நிலையிலையும் சிதைந்து விடக்கூடாது என்ற பெருந்தன்மையோடு தன் தந்தை கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட, தன் தந்தையின் மீது பல்வேறு விதமான அவப்பெயர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவங்க பெருந்தன்மையோடு என்ன செய்தார்கள் என்றால், நேர முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சமாதானம் பேசினார்கள். அதிகாரத்துக்காக நாம ஏன் சண்டை போடணும்? நீங்க அனுபவசாலியாக இருக்கிறீங்க, மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கிறீங்க, நீங்களே ஒட்டுமொத்த அதிகாரத்தை வச்சுக்கிறீங்க, நீங்களே ஒட்டுமொத்த அதிகாரத்தை வச்சுக்கிறீங்க, எல்லாம் உங்களுடைய தலைமையில இயங்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்து அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறார். இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6வது ஹலீஃபாவாக மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த ஹிலாஃபத்து கிட்டத்தட்ட அது ஒரு 20 ஆண்டு காலம் நீடிக்கிறது. ஷாம் தேசத்தினுடைய கவர்னராக 20 ஆண்டு காலம், ஹலீஃபா என்ற நிலையில் 20 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட மிகச்சிறந்த நிர்வாகி என்ற பெருமையை அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது சில நிபந்தனைகளை அவங்களுக்கு இட்டிருந்தாங்க. கர்பலாவினுடைய அந்த வரலாற்று பின்னணி அங்கிருந்து தான் தொடங்குகிறார். என்ன நிபந்தனைகளை இட்டிருந்தார்கள் என்றால், நீங்க இருக்கிற வரை ஹலீஃபாவாக நீங்க தொடருங்க, அதுக்கு பிறகு அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட வந்துடணும்னு சொன்னாங்க. அது நியாயமான கோரிக்கை தானே. அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அதை விட்டு கொடுக்கிறாங்க சமுதாயத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு. அப்படி இருக்கும்போது உங்க காலத்துக்கு பிறகு அது எங்களிடத்துல ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்ல அதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி என் தந்தையை குறித்து எந்த அவதூறுகளும் பரப்பக்கூடாது,
அவங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை இதோடு விட்டுறணும் அப்படிங்கிற நிபந்தனையும் பல விஷயங்கள்ல ஒன்றாக அவர்கள் இட்டார்கள். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பிறகு ஒரு 9 வருஷம் அவங்க வாழ்றாங்க. வாழ்ந்தாலும் கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியினுடைய அந்த சூழல்கள் அந்த நிபந்தனைக்கு மாற்றமா பல விஷயங்கள்ல இருந்தது. என்ன நிபந்தனை? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து தவறான கருத்துக்கள் பேசப்படுவது, அவங்கள விமர்சிக்கிறது, அவங்கள தரந்தாழ்ந்து பேசுறது போன்ற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடைமுறையில் இருந்து கொண்டிருந்த ஒரு சூழல் அப்பொழுது ஏற்படுகிறது. அந்த நிலையில்தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விஷம் கொடுத்து அவர்களும் கொலை செய்யப்படுகிறார். பெருமானாருடைய குடும்பம் முழுவதும் அடுத்தடுத்து இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை இழந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் எப்பொழுதும் போல் தொடர்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பிரச்சனையும் பண்ணல. நல்ல கவனமா கேட்கணும். 20 ஆண்டு காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. தங்களால் விட்டு கொடுக்கப்பட்ட ஆட்சி என்று இருந்தாலும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்பாக என்ன ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள் என்றால், தனக்கு பிறகு இந்த பொறுப்பு தன் மகன் யசீதுக்கு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். அதுக்காண்டி அதை நம்ம குறையா சொல்ல வரல, வரலாற்றை உள்ளதை உள்ளபடி விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அதனால் அவங்கள தப்பா நாம நினைச்சிடக்கூடாது. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் அறிவான். அதனால் அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க? தனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளுகிற பொறுப்பு யசீதுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்படி தீர்மானித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய வஃபாத்திற்கு முன்பே எல்லாம் நடந்தேறி விடுகிறது. இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத்தான உடனேயே எந்த தடையும் இல்லாமல் யசீத் அந்த பொறுப்புக்கு வந்து விடுகிறார். அந்த பொறுப்புக்கு வரும்போது அவருக்கு 33 அல்லது 34 வயசு தான். அந்த பொறுப்புக்கு அவர் வந்து விடுகிறார். வந்தவுடன் எல்லா புறங்களிலேயும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. எல்லோரிடத்திலேயும் பையத்து பெறப்படுகிறது. அவர் சார்பாக சென்ற தூதர்கள் அவருக்காக பையத்து வாங்கினார்கள். எல்லா பகுதியிலும் உள்ளவர்களும் பையத் செய்தார்கள். ஒரு சில பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டும், மக்கா மதீனா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டும் அவர்களுக்கு பையத் செய்ய மறுக்க, அதற்கு பிறகு பல்வேறு கட்ட நிர்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட, அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் எல்லோரும் கிட்டத்தட்ட பையத் செய்கின்ற அந்த முடிவுக்கு வந்து விடுகிறார். அவர்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பெரும்பான்மை பலம் என்பது அவர்களுக்கு யசீதுக்கு ஆகிவிடுகிறது. இந்த நேரத்தில் தான் கூஃபாவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஈராக்கிலே ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆதரவாளர்கள் இருந்தார்கள் அல்லவா, ஆட்சி அங்குதானே நடைபெற்றது. அவங்க முஆவியாவினுடைய மகன் யசீதுடைய ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்ட நிலையில், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில் நிறைய கடிதங்களின் மூலமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவங்க மதீனால இருக்கிறாங்க. மதீனாவில இருக்கும்போது அழைப்பு விடுக்கப்படுகிறது, நீங்க வாங்க, ஈராக்குக்கு வாங்க, நீங்கள் தான் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு தகுதியானவர்கள். உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டார், அவர் இல்லாத இடத்தில் இந்த அமானிதமான பொறுப்பு உங்களிடத்திலாம் வர வேண்டும், இதுக்கு நாங்க ஆதரவளிக்கிறோம், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான தபால்கள் மதீனாவிற்கு வருகிறது. இதற்கு மத்தியில் தான் யசீதுடைய ஆட்கள் எங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு பையத் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த நிர்பந்தமும் அந்த கடிதங்களுடைய தொடர்புகளும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் ஒரு கட்டத்தில் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். அங்கிருந்து திரும்ப நேராக அவர்கள் கூஃபாவிற்கு வருகிறார்கள். ஈராக்கினுடைய நகரமாக அமையப்பட்டிருக்கின்ற கூஃபாவிலே லட்சக்கணக்கான மக்கள் தங்களுக்கு ஆதரவளிக்க காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபாவிற்கு வருகிறார்கள். வருகிற வழியில் உள்ள அமையப்பெற்றிருந்த இடம்தான், ஈராக்கிற்கு பக்கத்திலே இருக்கின்ற இடம்தான் கர்பலா என்ற பாலைவன பகுதி. அந்த பகுதியை அவர்கள் வந்தடைகின்ற போதுதான் அவர்களுக்கு புரிகிறது, ஈராக் வாசிகளை நம்பி நாம் ஏமாந்து விட்டோமே. ஏனென்றால் மக்காவிலிருந்து அவர்கள் கிளம்புகின்ற போது நிறைய நபித்தோழர்கள், குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் கெஞ்சி கேட்டுக் கொண்டார்கள், கூஃபாவாசிகளை நம்பாதீர்கள், அவர்களை நம்பி நீங்கள் களத்தில் இறங்காதீர்கள்,
உங்களுடைய கோரிக்கையும் நடவடிக்கையும் நியாயமானதாக இருந்தாலும் கூட யசீதை எதிர்த்து போர் செய்கின்ற அளவிற்கு வலு நம்மிடத்துல இப்பொழுது இல்லை, அதனால் கொஞ்சம் மௌனம் காப்போம், நீங்கள் கூஃபாவாசிகளை நம்பாதீர்கள், அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று எவ்வளவோ மறுக்கிறார்கள். இன்னும் சில பேர் சொன்னார்கள், ஈராக்கில் இருந்து மரண வாடை அடிப்பதை நாங்கள் நுகருகிறோம், அதனால் நீங்க போவாதீங்க, நீங்க போனீங்க நாங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்று தடுத்த நிலையிலையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிற்கு வந்தார்கள் என்றால் காரணம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆட்சி அதிகாரம் தனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்கவில்லை, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த அதிகாரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இது வாக்குறுதியை மீறுகிற செயல், அது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னவென்றால், பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அநியாயக்கார அரசனிடத்திலே சத்தியத்தை முழங்குவதுதான் ஜிஹாதிகளிலேயே மிகப்பெரிய ஜிஹாத் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த ரெண்டு அடிப்படையில் இது சத்தியத்திற்கு எதிரான நடவடிக்கை எங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற நிலையில் கர்பலாவிற்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் கூஃபாவாசிகள் கைவிட்டு விட்டார்கள். 80க்கும் குறைவான நபர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்கள். இப்பொழுது யசீதுக்கு தகவல் கிடைத்து அங்கிருந்து உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவனுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய படை அனுப்பப்படுகிறது. உமர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாகிய உமர் என்பவருடைய தலைமையில் ஒரு படை அனுப்பப்படுகிறது. இந்த ரெண்டு படைகளும் சுற்றி வளைத்துக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிடுகிறார்கள். 2-3 நாட்கள் தொடர்கிறது. கிட்டத்தட்ட முஹர்ரம் 8, 9, 10 ஆகிய 3 தினங்களும் அங்கே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த முற்றுகையின் போது பல்வேறு கட்ட நெருக்கடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அந்த பாலைவன பகுதியிலே அவர்கள் கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தினால் உருவாக்கப்பட்ட ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு 6-7 ஆண்டுகள் வளர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை பிரியப்படுபவர் ஹுசைனை பிரியப்படட்டும் என்று சொன்னார்கள். யார் ஹுசைனின் மீது கோபப்படுகிறாரோ அவர் என்னை பகைத்துக் கொண்டவராக ஆகிவிட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு வ அஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு, இறைவா இவரை நான் நேசிக்கிறேன், நீயும் இவரை நேசி என்று அவருக்காக வேண்டி துஆ செய்யப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கர்பலா பாலைவன பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட தராமல் மறுக்கப்பட்டது. பல்வேறு கட்ட முற்றுகைகளுக்கு மத்தியில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது கூட கடைசியாக என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், யுத்தம் வேண்டாம், இவர்களை நம்பி நாம் வந்துவிட்டோம், இந்த நேரத்தில் நாம் சண்டையிடுவது அது ஆரோக்கியமாக இருக்காது என்ற முடிவெடுத்து, என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் மதீனாவிற்கு திரும்பி சென்று விடுகிறேன், அல்லது யசீதை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள், நான் அவரிடத்தில் பேசிக் கொள்கிறேன் என்று அவர்கள் கேட்க, அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உபைதுல்லா இப்னு ஜியாத் மறுக்க, அதற்கு நேர் மாறாக பல்வேறு கட்ட அவமானகரமான நிபந்தனைகளை அவர்கள் மீது விதித்ததினுடைய விளைவாக வாழ்வா சாவா எதுவாக இருந்தாலும் இந்த இடத்தில் நாம் போராடி மடிவோம் என்ற முடிவுக்கு வந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4000 5000 பேர் இருக்கின்ற அந்த படைக்கு மத்தியிலே ஒரு 70-80 நபர்களை வைத்துக் கொண்டு, அதுவும் பெண்களும் சேர்த்துதான் இந்த எண்ணிக்கை, குழந்தைகளும் சேர்த்துதான் இந்த எண்ணிக்கை, அவர்களை வைத்துக் கொண்டு தன்னந்தனியான நபராக ஒரு சிங்கமாக அந்த இடத்தில் போராடினார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய உடம்பிலே 13 இடங்களில் அம்புகள் தைக்கப்பட்டிருந்தன என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். சுற்றிலும் இருந்து கொண்டு தாக்குதல் விடுக்கப்படுகிறது. அத்தனையையும் சமாளித்துக் கொண்டவர்கள் போராடினார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், 13 அம்புகளை தாங்கி கொண்டு ஒரு வீரர் களத்தில் நின்று போராடினார் என்று சொன்னால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் போராடினார்கள். கடைசியில் ஷஹீதாக்கப்பட்டார்கள்.
ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபியினுடைய குடும்பத்தவர்களான 17 நபர்கள் அதில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மொத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு கரைபடிந்த பக்கங்களுக்கு சொந்தமாக அந்த பக்கங்கள் மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகும் யசீதுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு விரும்பத்தகுந்ததாக இல்லை. அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளில் அவரும் இறந்து விடுகிறார். அது வேறு விஷயம். எந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இத்தனையும் நடந்ததோ அத்தனையும் பலனளிக்காமல் அடுத்த ஒரு 2-3 வருடத்திலேயே அவரும் வஃபாத்தாகி விடுகிறார். ஆனா வஃபாத்துக்கு முன்னாடி மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அவர் ஆடிய ஆட்டம் இருக்கிறதே, வரலாற்றிலே வேறு யாரும் அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. இவங்க கொலை செய்யப்பட்டதற்கு பின்பும் கூட மதீனாவிற்குள் வந்து அவருடைய பல ஆயிரக்கணக்கான நபர்களை கொலை செய்தார்கள், பல பெண்களை கற்பழித்தார்கள் என்று கூட வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. மக்காவிற்கு சென்றவர்கள் மக்காவினுடைய புனிதத்தை கெடுக்கின்ற விதத்தில் நடந்து கொண்டார்கள். இத்தனை மோசமான நடவடிக்கை அவரிடத்திலே இருந்ததினால் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை எதிர்த்து களம் கண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது அதிகாரத்திற்காக நடந்த சண்டை அல்ல, அரசியல் ஆதாயத்திற்காக நடந்த சண்டை அல்ல, மாறாக வாக்குறுதிக்கு மாற்றமாக நடந்ததினால், அதே மாதிரி சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்ததினால் இந்த யுத்தம் நடந்தது என்பதை பார்க்கிறோம். பல்வேறு கட்ட படிப்பினைகளை இந்த யுத்தத்தினுடைய வரலாற்று பக்கங்கள் நமக்கு தந்தாலும் கூட அரசியல் ஆதாயத்திற்காக, உலகாதாய நோக்கங்களுக்காக இந்த சமுதாயம் பிளவுபடுவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல என்ற படிப்பினையை மட்டும் முத்தாய்ப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்ன படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டுமோ அந்த படிப்பினையை பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் கபூல் செய்வானாக என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.